கல்வனைஸ் வயர் தயாரிப்பதற்கு நீங்கள் எந்த முறை பின்பற்றுறீங்க, எப்படி ஆரம்பிக்கின்றீர்கள்? நாங்கள் கால்வனைஸ்டு வயர் தயாரிக்கிறதுக்கு இதுதான் வந்து முதல் படி. ஆக்சுவலி முதல் படியில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் முதல் வந்து வயர் ராடு. ஓகே, அந்த வயர் ராடு வந்து நாங்கள் இந்தியாவிலேருந்து கொள்முதல் பண்ணி, ஓகே, அது வந்து ஒரு 5.50 அந்த மாதிரி ஒரு சைஸில் வாங்குவோம். அந்த மாதிரி ஒரு சைஸில் வாங்கி அதை ஒவ்வொரு படிப்படியாக அதை சைஸை வந்து கம்மி பண்ணிகிட்டே வந்து அது குறைத்து கொண்டே வந்து வாடிக்கையாளர்களுக்கு தேவையான மாதிரி 1.60, 2.00, 2.50, ஓகே, அந்த மாதிரி வாடிக்கையாளர்களுக்கு தேவையான மாதிரி 1.60லேருந்து 5.00 வரைக்கும் நாங்கள் வாடிக்கையாளருக்கு தகுந்த மாதிரி நாங்கள் வயர் தயாரிக்கிறோம். இதுதான் வந்து அதோட முதல் படி. ஓகே, இந்த முதல் படியிலிருந்து தான் அடுத்த இதுக்கு போகிறோம். அடுத்தது எப்படி செய்கிறீங்கன்னு பார்க்கலாமா? பார்க்கலாம். இதுதான் அதோட முதல் படி தயாரித்த கம்பிகளை வந்து நாங்கள் இங்கே முதலாக வந்து மாற்றிக்கொள்வோம். மாற்றிக்கொண்டு இதுதான் வந்து இதோட கால்வனைசிங் வயர் தயாரிக்கிறதுக்குரிய ஃபர்ஸ்ட் மிஷின் ஆக்சுவலி. ஓகே, இதில் இருந்தால் படிப்படியாக இதுக்கு தேவையான வழிமுறைகள் அதிகம் உள்ளது. ஃபர்ஸ்ட் இது இந்த வயரோட ஸ்ட்ரென்த் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்டாக இருக்கும். ஓகே, ரொம்ப வலிமையாக இருக்கும். அந்த வலிமையை வந்து நம்ம கம்மி பண்ணணும். வலிமையை கம்மி பண்ணாதான் அதோட ஸ்ட்ரென்த் வந்து நல்லா இருக்கும். எப்படி நீங்கள் கம்மி பண்ணுறது? அது ஒவ்வொரு வழிமுறைகளாக வந்து நம்ம இங்கே பார்க்கலாம் வாங்க. கம்பியை ஏன் தீ மூலமாக அனுப்புறீர்கள்? கம்பியை வந்து அந்த தீ மூலமாக அனுப்புனாதான் ஓகே, நம்ம கட்டு கம்பிகள், பார்புடு வயர், செயின் லிங்க் இதெல்லாம் பண்ணும்போது நம்ம இழுவை கொடுக்கும்போது நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி வரும். ஏன்னா அது வந்து இனிஷியல் அந்த நம்ம டிராயிங் ப்ராசஸில் பண்ணும்போது வயர் வந்து இழுவை வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். சரியா? இந்த மாதிரி நீங்கள் தீயில் வந்து உள்ள போது இது வந்து மணல் சார்ந்த தீ மூட்டு. ஓகே, மணல் வந்து கொதித்து கொண்டே இருக்கும். அதனுள் அந்த கம்பி சென்று அந்த இழுவையோட சக்தியை வந்து இன்னும் கம்மி பண்ணும். கம்மி பண்ணும்போது அந்த இழுக்கிறது நம்ம நல்லா இழுவை கொடுக்கலாம். அதுக்கும் போது நாங்கள் பார்புடு வயர் தயாரிக்கும் போது அந்த பார்புடு வயரை வந்து நம்ம இழுத்து அதிகமான தூரத்திற்கு நம்ம இழுத்து கொண்டு செல்லலாம். ஓகே, இது அதனால தான் இதோட இழுவையை கம்மி பண்ணுற இழுவையை வந்து குறைத்து காண்பிப்பதற்காக இந்த தீயில் உள் கம்பி செல்கிறது. இந்த தீயினுள் சென்ற பின் இந்த தீயுக்கு அதுக்கு அடுத்தபடியாக தண்ணீர் உள்ளது. இந்த இது வந்து குளிர்ந்த தண்ணீர். இந்த குளிர்ந்த தண்ணீரில் வந்து இந்த தீயூட்டப்பட்ட கம்பி வருது இல்லையா, அதற்கு மேல் உள்ள மேலாடைகள் வந்து அந்த ஸ்கேல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்கேல்ஸ் வந்து இந்த இதில் வந்து ரிமூவ் பண்ணிடும். இதை வந்து அகற்றுவதற்கு பயன்படுத்துகிறோம். அதற்கு அடுத்தபடியாக நாங்கள் வந்து அமிலம் யூஸ் பண்ணுவோம். அமிலம் இதனுள் அமிலம் உள்ளது. இந்த அமிலம் எதற்காக என்றால் அந்த கம்பியின் மேல் பகுதியில் உள்ள அயன்னு சொல்லுவாங்க. அந்த அயன் எல்லாம் நல்லா கிளீன் பண்ணி ஓகே நல்ல ஒரு ஃபினிஷிங் கொண்டு வர்றதுக்காண்டி அந்த ஜிங்க் கோட்டிங்னு சொல்றோம் இல்லையா, அது வந்து நல்ல ஒரு பாண்டிங்கோட கிடைக்கிறதுக்காண்டி ஓகே வயரோட கோர்வைகள் வந்து ஒன்று போல் வர்றதுக்காக ஃபர்ஸ்ட் நல்லா வந்து வயரை வந்து நம்ம கிளீன் பண்றோம். ஓகே, நல்லா சுத்தம் செய்து கொண்டு போயிடும். அந்த சுத்தம் நம்ம எந்த அளவுக்கு நன்றாக செய்கிறோமோ அதற்கு ஏற்றாற் போல் கம்பியினுடைய மேல்பரப்பு நல்ல ஒரு ஸ்மூத் ஃபினிஷிங் வரும். ஓகே, இது நல்ல அமிலத்தில் எல்லாமே கழுவிய பிறகு அதற்கு பிறகு நாங்கள் தண்ணீர் வைத்து சுத்தம் செய்கிறோம். ஓகே, அந்த தண்ணீரை சுத்தம் செய்த பிறகு இது வந்து அமோனியம் குளோரைடு, ஜிங்க் குளோரைடுன்னு சொல்லிட்டு இது ஃப்ளக்ஸ் சொல்லுவாங்க, கால்வா ஃப்ளக்ஸ். இதில் வந்து அமோனியம் குளோரைடு, ஜிங்க் குளோரைடு எல்லாத்துக்கு பயன்படுத்துறீங்களா? இது அது வந்து நாங்கள் இந்த சுத்தம் செய்த வயர் இருக்கு இல்லையா, அதற்கு மேல்பரப்பில் ஒரு கோட்டிங் கொடுக்குறோம். அந்த கோட்டிங் வந்து அந்த மேல்பரப்பில் நம்ம கோட்டிங் கொடுக்கும்போது அந்த ஜிங்க் கோட்டிங் வந்து ஸ்மூத் சர்ஃபேஸாக கிடைக்கும். ஓகே, அந்த ஸ்மூத் சர்ஃபேஸ் கிடைக்கிறதுக்காண்டி நாங்கள் இந்த கோட்டிங் கொடுக்குறோம். இதுதான் நம்ம ஃபைனல் ஸ்டேஜில் உள்ள ஜிங்க் பாத்னு சொல்லுவாங்க. இந்த ஜிங்க் பாத்தில் ஜிங்க் இருக்கும். இந்த ஜிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து 99.995 ஓகே, இதுதான் வந்து அதிகப்படியான பியூரிட்டி தரம்னு சொல்லுவோம். இதுதான் ஜிங்க்லேயே அதிகப்படியான தரம். அந்த தரவை நாங்கள் கொள்முதல் செய்து இதனுள் நாங்கள் சேர்க்கும் போது ஓகே இது ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஜிங்க் கம்பி வந்து நன்றாக உள் சென்று மேல் செல்கிறது. ஸோ
இது இங்கே வந்து நாங்கள் ரெண்டு விதமான கம்பிகள் தயாரிக்கிறோம். ஓகே, ஒன்று வந்து ஜிங்க் கோட்டிங் குறைந்த அளவு, ஓகே, 40, 60, 80, 100 இந்த மாதிரி தயாரிக்கிறோம். சில வாடிக்கையாளர்களுக்கு வந்து அதோட தரம் அண்ட் அதோட லைஃப் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக வேணும்னு 200 கிராம், 250 கிராம், 300 கிராம்னு கேட்பாங்க. இந்த ப்ராசஸ் ஹெவி கோட்டிங்னு சொல்கிறோம். அது ரெண்டுக்கும் வித்தியாசம் என்ன? ரெண்டுக்குமே வித்தியாசம் பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் கோட்டிங், ஹெவி கோட்டிங்னு சொல்லுவோம். கமர்ஷியல் கோட்டிங் வந்து நாங்கள் பேட் வைப்பிங் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஹெவி கோட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் வைப்பிங்னு சொல்லுவோம். நைட்ரஜன் தயாரிப்பும் இயந்திரமும் இங்கே உள்ளது. இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த கமர்ஷியல் கோட்டிங்னு சொல்கிறோம் இல்லையா, குறைந்த ஜிங்க் கோட்டிங். அதை 40 கிராம், 60 கிராம், 80 கிராம்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு இந்த இதாக பயன்படுத்துகிறோம். இதை வந்து பேடுன்னு சொல்லுவாங்க. இதை அதனோடு செலுத்தி 2 பேடை வந்து ஒன்றோட வச்சு நடுவில் இது பண்ணுறோம். அதற்கு அடுத்து நைட்ரஜன். ஓகே, இங்கே நைட்ரஜன் இயந்திரமும் எங்களிடம் நாங்களே தயாரிக்கிறோம். அந்த நைட்ரஜன் இயந்திரம், நைட்ரஜன் கேஸ். அந்த நைட்ரஜன் கேஸ் மூலமாக அதிகப்படியான ஜிங்க், ஓகே, யாராவது வாடிக்கையாளர்கள் கேட்டார்கள் என்றால் அவர்களுக்கு அதற்கேற்றாறு போல் கொடுக்கிறோம். 150 கிராமில் இருந்து 350 கிராம் வரைக்கும் நாங்கள் இங்கே வந்து நைட்ரஜன் மூலியமாக தயாரித்து கொண்டு இருக்கிறோம். இது வந்து நீங்க தயாரிக்கப்பட்ட கம்பினா? இது வந்து நாங்கள் தயாரிக்கப்பட்ட கம்பி. இவங்க நாங்கள் இதான் வந்து ஃபைனல் ஃபினிஷ் குட்னு சொல்லுவாங்க. ஓகே, முடிவோட கம்பி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வாடிக்கையாளர்களுக்கு ஏற்ற மாதிரி 1.60, 2.00, 2.50, 3.00, ஓகே, அது மாதிரி 5.00 வரைக்கும் வாடிக்கையாளர்களுக்கு தகுந்த மாதிரி. ஓகே, அவங்களுக்கு 40 கிராம் வேணா 40 கிராம், 100 கிராம் வேணா 100 கிராம், 300 கிராம் வேணா 300 கிராம் வாடிக்கையாளர்களுக்கு நாங்கள் நாங்களாவே தயாரித்து கொண்டு கொடுக்கிறோம். ஓகே, எத்தனை லைன் இருக்கு? எங்களிடம் 20 இயந்திரங்கள் உள்ளது. 20 இயந்திரங்கள். இந்த டேக்கப்னு சொல்லுவாங்க. இந்த செக்ஷன்ல எங்கள்கிட்ட 20 மிஷின்ஸ் இருக்கு. 20 மிஷின்கள் உள்ளது. அந்த நீங்கள் முதல் பார்த்தீர்களா, அந்த டிராயிங் ப்ராசஸ்ல எங்களிடம் 3 மிஷின் உள்ளது. ஓகே, அடுத்தபடியாக இதுதான் வந்து நாங்கள் எல்லா வயர்களை தயாரித்து கொண்டு வாடிக்கையாளர்கள் எந்த மாதிரி கேட்கிறார்கள் அவர்களுக்கு ஏற்ற மாதிரி 25 கிலோல இருந்து 20 கிலோல இருந்து 500 கிலோ வரைக்கும் நாங்கள் கொடுக்குறோம். கஸ்டமர்ஸ் வந்து கொஞ்சம் பேர் வந்து 20 கிலோ வேணும், 35 கிலோ வேணும், 50 கிலோ வேணும்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு எவ்வளவு வெயிட் தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி நாங்களே இங்கே வந்து பண்ணி கொடுக்குறோம். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நல்ல பேக்கிங் வந்து பார்த்தீங்கன்னா அது வயரை வச்சு நல்லா இழுவை கொடுத்து அதுக்கடுத்து ஸ்ட்ராப்பிங், பிளாஸ்டிக் வகையான ஸ்ட்ராப்பிங் இருக்கு, ஸ்டீல் ஸ்ட்ராப்பிங் இருக்கு. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இங்கேருந்து டிரான்ஸ்போர்ட்ல போனாலும் அதோட அமைப்பு வந்து எந்த வகையிலையும் சேஞ்ச் ஆகாத மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக கட்டி நல்லா காம்பேக்டாக வந்து கஸ்டமருக்கு நாங்கள் டெலிவர் பண்ணுவோம். இதான் வந்து ஃபைனலாக வந்து பேக்கிங், அந்த தாள்கள் எல்லாம் வந்து செஞ்சப்பட்ட பிறகு இது இந்த மாதிரி தான் வந்து வாடிக்கையாளர்களுக்கு செல்கிறது. இதுதான் வந்து ஃபினிஷ் குட் வித் பேக்கிங்கோட சொல்லுவாங்க. ஓகே, வித் பேக்கிங்கோட இருக்கும். இது வந்து எங்களோட பேக்கிங் மிஷின். இந்த இயந்திரத்தினுள் நாங்கள் அந்த அந்த பண்டல் இருக்கு இல்லையா, அந்த பண்டல் வந்து நாங்கள் உள்ளே செலுத்தினோம்னா ஆட்டோமேட்டிக்காக அதாவே வந்து பேக்கிங் பண்ணி தரோம். இது வந்து என்ன இடம்? இது பயன்படுத்துறது இதை நான் சொன்னேன் இல்லையா, அதாவது நாங்கள் 2 விதமான கம்பிகள் தயாரிக்கிறோம். கமர்ஷியல் கோட்டிங், ஹெவி கோட்டிங்னு சொன்னேன் இல்லையா. அந்த ஹெவி கோட்டிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் நைட்ரஜன் கேஸ் யூஸ் பண்ணுறோம். அந்த நைட்ரஜன் வாயு நாங்களே தயாரிக்கிறோம். ஆமாம், இயற்கையான முறையில் தயாரிக்கிறோம். இதுதான் வந்து அதோட நைட்ரஜன் பிளான்ட். ஓகே, இது வந்து நாங்கள் இயற்கையிலே நாங்களே தயாரித்து நாங்களே யூஸ் பண்ணுறோம். ஓகே, இது வந்து எங்களோட கம்பி தயாரிக்கிறதுக்கு மட்டும் நாங்கள் இங்கே உபயோகப்படுத்துகிறோம். இது எங்களோட ஓன் யூஸ் டேங்க். ஓகே, இங்கே தயாரித்து கொண்டு இங்கேருந்து நாங்கள் பைப் மூலியமாக பிளான்ட் உள்ளக்க நாங்கள் அனுப்புகிறோம். இது இயற்கையான முறையில் வெளியே செல்கிற காற்றை இழுத்து அதன் மூலியமாக தயாரிக்கிறோம். எஸ், பியூர் நைட்ரஜன் சொல்லுவாங்க.
ஆக்சிஜன் லெவல் பார்த்தீங்கன்னா 0.01 அந்த மாதிரி லெவலில் வச்சு நாங்கள் தயாரிக்கிறோம் நைட்ரஜன் ஒயர். அந்த அளவுக்கு ஆமாம், அந்த அளவுக்கு தரமாக இருந்தால் தான் வயரோட சர்ஃபேஸ் வந்து நல்லா இருக்கும். ஒரு தரம் வாய்ந்த ஒரு கம்பியை வந்து நம்ம தயாரிக்கணும். நீங்கள் வந்து கல்வனைஸ் ஒயர் செஞ்ச பின் வேற என்ன வடிவங்கள் சரி மாற்றுவீர்களா? ஆமாம், இது வந்து அதோட ஒரு விதமான பயன்பாடு. பயன்பாடு பார்த்தீங்கன்னா இந்த பயன்பாடு பார்த்தீங்கன்னா பார்புடு ஒயர்னு சொல்லுவாங்க. நம்ம காட்டுகள்லாம் வேலி பண்ணுறது, அந்த யானைகள் வர்ற அந்த வேலி அமைக்கிறது, ஓகே, நம்ம வீடை சுற்றி கூட அந்த மாதிரி பவுண்டரி பண்ணுறதுக்கு வந்து இது வந்து நல்ல உபயோகமாக இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பிளாஸ்டிக் முறையில் அதை கவர் பிவிசி வயர்னு சொல்லுவாங்க. அந்த பிவிசி பார்பு ஒயரும் பண்ணுறோம். அது மாதிரி வயரும் பண்ணுறது. ஆமாம், பிவிசி கோட்டட் ஜிஐ வயர்னு சொல்லுவாங்க. அந்த வயரை வந்து இங்கே கொண்டு வந்துட்டு அதை வந்து பார்பு ஒயராக மாற்றுறோம். நம்ம அங்கே பார்த்த மாதிரி கால்வனைஸ்டு ஒயர் இருக்கு இல்லையா, அதையும் இங்கே கொண்டு வந்து நாங்கள் எங்களுக்கு ஏற்ற மாதிரி ஓகே கஸ்டமர், அதாவது வாடிக்கையாளர்களுக்கு வந்து 25 கிலோ வேணா 25 கிலோ, 10 கிலோ வேணா 10 கிலோ, அது மாதிரி அவங்களுக்கு வந்து இதில் எங்கள்கிட்ட 2 விதமான பார்பு ஒயர் இருக்குது. ஒன்று வந்து ப்ரீமியம்னு சொல்லுவாங்க, அனதர் வந்து நார்மல்னு சொல்லுவாங்க. ப்ரீமியம் வந்து பார்த்தீங்கன்னா அதோட பார்போட ஸ்ட்ரென்த் பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்குது. ரொம்ப அந்த பிச்சு வந்து கம்மியான பிச்சு இருக்கும். 70 mmக்கு ஒவ்வொரு பிச்சு வரும். அது பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்கும், உங்களுக்கு நல்லா பிச்சிங் கொடுக்கும். ஓகே, உங்களுக்கு பாதுகாப்பானது கூட. அதே மாதிரி நார்மல் வந்து பார்த்தீங்கன்னா 90 mm 95 mm ஓகே, அந்த மாதிரி உள்ள மாதிரி வச்சு நாங்கள் லென்த்தை பிச் செட் பண்ணி கம்பி 2 கம்பிக்கும் இடையில கம்பிக்கு நடுவில் ஒரு கட்டு கம்பி பார்க்கலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன அந்த கட்டு கம்பி நாங்கள் சொல்கிறோம் இல்லையா, இது பார்பு ஒயர். இந்த 2 கம்பிக்கூட இடைவெளிகள் பார்த்தீங்கன்னா 75 இருந்தால் அது வந்து ப்ரீமியம். அது வந்து ப்ரீமியம். சில வாடிக்கையாளர்கள் அவங்களுக்கு வந்து அதிகப்படியான நீளம் வேணும் என்றால் அவங்களுக்கு வந்து அதோட பிச்சை வந்து ஜாஸ்தி பண்ண சொல்லுவாங்க. அது அவங்களோட வாடிக்கையாளர்களுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் இங்கே தயாரித்து கொடுக்குறோம். எத்தனை இயந்திரங்கள் உள்ளது? இதில் 6 இயந்திரங்கள் உள்ளது. இந்த 6 இயந்திரங்களில் பார்த்தீங்கன்னா இங்கே நாங்கள் 4 விதமான ப்ராடக்ட் பண்ணுறோம். நார்மல் மெட்டீரியல், நார்மலாக 25 கிலோ உள்ள மாதிரி, கஸ்டமர் கேட்குற மாதிரி ப்ரீமியம்னு சொல்லுவாங்க. அது பிவிசி கோட்டட், அந்த சொன்னாலே பிளாஸ்டிக் சுத்தப்பட்ட வயர், அந்த மாதிரி தயாரிக்கிறோம். அது மாதிரி ஒரு சில வாடிக்கையாளர்களுக்கு குறைந்த வெயிட் உள்ள மாதிரி மெட்டீரியல் கேட்டால் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஈஸியாக வந்து அவங்களுக்கு கையாளுவதற்காண்டி இந்த 10 கிலோலேயே நாங்கள் தயாரிக்கிறோம். 10 கிலோலேயே நாங்கள் தயாரிக்கிறோம். ஓகே, இது 6 மிஷின்கள் இப்போ இதே நாங்கள் பேக்கிங் பண்ணி இந்த மாதிரி கவர் பண்ணி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி எந்த விதமான டேமேஜ் ஆகாத மாதிரி, எந்த விதமான பழுது ஆகாத மாதிரி அவங்கள்ட்ட நாங்கள் கொண்டு போகிறோம்.